அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளைய நாள் நமக்கு புத்தாண்டானது பிறக்க இருக்குதுங்க. ஆங்கில புத்தாண்டு, அதாவது 2026 அப்படிங்கிறது பிறக்குது. இந்த 2025 நீங்கள் எவ்வளவோ கஷ்டமான சூழ்நிலைகளை சந்திச்சிருந்துருக்கலாம். அதெல்லாம் இனி உங்களுக்கு தொடரவே கூடாது. இந்த புத்தாண்டில் உங்கள் வாழ்க்கை நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும். அப்படிங்கும்போது ஒரு சில விஷயங்களை நீங்கள் ஆரம்ப நாள்லேயே செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு தமிழ் மாதமாகட்டும் ஆங்கில மாதமாகட்டும் அதனுடைய முதல் தேதிக்கே சிறப்பதிகம். ஏன்னா அந்த நாளில் நம்ம செஞ்சோம்னா அந்த மாதம் முழுக்க தொடரும்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா புத்தாண்டினுடைய தொடக்க நாளாக இருக்குது. அப்போ அந்த வருஷம் முழுக்க நமக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நல்ல விஷயங்கள் செய்ய சொல்கிறது. ஏற்கனவே இந்த நாளில் காலையில் கண்முழிக்கும் போது உங்களுடைய கைகளை பார்த்து ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை சொல்லுங்கள். இதன் மூலமாக 2026 ஆண்டு நீங்கள் கோடீஸ்வரர் ஆவதை யாராலையும் தடுக்க முடியாது என்பது குறித்து ஒரு பதிவு போட்டிருக்கிறேன். அதுலேயே பார்த்தீங்கன்னா அன்று வீட்டில் வாங்கி வைக்க வேண்டிய முக்கியமான 3 பொருட்கள் குறித்து சொல்லியிருப்பேன். ரொம்ப ரொம்ப அற்புதமான பரிகாரங்க அது. நீங்கள் அதை வாங்கி வச்சிங்கன்னாவே தானாகவே உங்களை தேடி பணம் வரும் அப்படின்னே சொல்லலாம். இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நாளைக்கு நியூ இயர் அப்படிங்கிறத தாண்டி நாளைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு குபேர பிரதோஷம் இருக்குது. அதாவது வியாழக்கிழமை நாளில் பிரதோஷம் வருது. அது மட்டும் இல்லாமல் 111 அப்படிங்கிற மேஜிக்கல் நம்பரும் நமக்கு இருக்குது. அதாவது தேதியில் மாதத்தில் வருஷத்துலேயுமே பார்த்திங்கன்னா கூட்டுத்தொகை நமக்கு 10ன்னு வரும். அதில் 1+0ங்கும்போது நமக்கு 1ன்னு வரும். இந்த 111 அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு துவக்கத்தை, ஒரு ப்ராக்ரஸ், அதாவது முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். கரெக்டாக இந்த புத்தாண்டு அன்னைக்கு இந்த சேர்க்கை இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். மறுபடியும் இது மாதிரி ஒரு சேர்க்கை வரணுன்னு நமக்கு நவம்பர் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி வரும். அதனால் கிடச்சிருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. எண்டு ஸ்க்ரீனில் அந்த வீடியோனுடைய லிங்க்கை கொடுக்குறேன், பார்த்து பயன்படுத்திக்கோங்க. சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கி நைட்டு நீங்கள் தூங்கும்போது நான் சொல்லக்கூடியதை மட்டும் நீங்கள் கையில் எழுதிக்கிட்டு தூங்குங்க. நாளைக்கு காலையில் கண் விழிக்கும் போது நீங்கள் அதை பாருங்கள். இதை நீங்கள் செய்வதன் மூலமாகவே உங்களுக்கு இந்த வருஷம் முழுக்க பணவரவுக்கு எந்த ஒரு குறையும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாதுங்க. ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லையும் செய்யலாம், பிறப்பு பற்றிட்டு இருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்குறீங்கனாலும் செய்யலாம். அதே போல் நீங்கள் வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம். மேலும் ஏன் நாம் இதை கையில் எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தினந்தோறுமே நம்ம தூங்கி எழுந்ததும் நம்மளுடைய உள்ளங்கையை பார்த்த மாதிரி கண்மொழிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உள்ளங்கையில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வதா ஐதீகம். அப்படி நம்ம கையை சாதாரணமாக பார்க்கறத காட்டிலும் நான் சொல்லக்கூடிய இதை எழுதிட்டு நீங்கள் அதில் கண்மொழிக்கும் போது இன்னும் உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். இதுக்காக நம்ம பெருசாக ஒன்றும் செலவு பண்ண போகிறதோ ஒரு பொருள் வாங்க போகிறது இந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம கையில் எழுதுகிறோம், காலையில் பார்க்குறோம், இதுதானே. இதை செய்ததன் மூலமாக நம்மளுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வரும் அப்படிங்கும்போது அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லையா? அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரெட் கலர், க்ரீன் கலர், ப்ளூ கலர், இந்த 3 கலரில் ஏதாவது ஒரு கலர் லிங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் நமக்கு தேவைப்படுது. அடுத்தது எதுக்காக இந்த பரிகாரத்தை செய்கிறோம்? பண வரவு அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால் ஏதாவது ஒரு சில்லறை காசு எடுத்துக்கோங்க. ₹1, ₹2, ₹5 இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது நான் சொன்ன மாதிரி இந்த 2 பொருளையும் எடுத்துகிட்டு நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு, அதாவது ரெஸ்ட் ரூம்லாம் கூட போயிட்டு வந்துட்டு அடுத்து தூங்கிறது தான் பாக்கின்னு இருக்கும் இல்லையா, அந்த சமயத்தில் இது செய்யுங்க. ஏன்னா நம்ம கையில் எழுதுனதுக்கப்புறம் நம்ம ரெஸ்ட் ரூம்லாம் போனோம்னா அது அழிஞ்சு போயிடும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இதை எழுதிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ என்ன பண்ணிங்கன்னா, பெட்ரூமில் உட்காந்தாலும் சரி, ஹாலில் உட்காந்தாலும் சரி, நல்லா முதுகு தண்டை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. நல்லா டீப் ப்ரீத் எடுங்க. அதன் பிறகு 2 உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அந்த சூட்டை உச்சந்தலையிலே கண்கள்லேயே ஒத்தி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு நார்த் ஃபேஸிங், வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. இப்போ உங்களுடைய இடது கையில் இந்த கட்டைவெல்லுக்கு கீழே உள்ள இந்த பகுதியில் இந்த பவர்ஃபுல்லான வார்த்தையை எழுதிக்கோங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீம் பிரிசி, ஸ்ரீம் பிரிசி, ஸ்ரீம் பிரிசி. தொடர்ந்து 3வது ஆண்டை இந்த சுவிட்ச் வேர்டு கொடுத்து நம்ம வீடியோவில் பதிவிடுறது பண்ணிகிட்ருக்குறேங்க. அற்புதமான பலன் நிறைய பேர்த்துக்கு கிடச்சிருக்குது. புதுசாக சேர்ந்த சகோதரிகளும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வருஷமும் இதை நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸ்ட்ரீம் பிரெஸ்ஸி இதை எழுதிக்கோங்க. இப்போது உங்கள் வீட்டில் கணவர் ஹெல்ப் பண்ணுவார், இல்லை குழந்தைங்க எழுதுவாங்க அப்படிங்கும்போது
நீங்கள் இடது கையில் எழுதிக்கிட்டீங்க, இப்போ வலது கையில் இது எழுதிக்கிறது நல்லது. அப்போ வலது கையில் நம்மளால் எழுத முடியாது இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா வேறு யார்ட்டையாவது ஹெல்ப் கேட்டு கூட நீங்கள் எழுதிக்கலாம். இல்லைங்க ஹெல்ப் பண்ணுற அளவுக்குலாம் யாரும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா பரவாயில்ல, நீங்கள் ஏதோ ஒரு கையில் எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும். இந்த ஸ்ரீம் பிரிசி அப்படிங்கிறத வந்து எழுதிக்கோங்க. அடுத்தது ஒரு காசு எடுத்துக்க சொன்னேன் இல்லையா, அந்த காசை இந்த இடத்துல வச்சுக்கோங்க. வலது கை கொண்டு மூடிக்கோங்க. இப்போ கண்களை மூடி உங்களுக்கு தெரிஞ்ச மணி அஃபர்மேஷன் சொல்லுங்கள். 4 திசைகள்லேருந்தும் பணத்தை ஈர்க்கிறேன், இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். அதன் பிறகு இந்த காசை நீங்கள் தலகாணிக்கடியில் வச்சுட்டு தூங்குங்க. இப்போ நாளை காலையில் எழுந்ததும் கண் முழிக்கும் போது தலகாணிக்கடியில் இருக்கிற இந்த காசை அப்படியே எடுத்துக்கோங்க. எடுத்து உங்கள் உள்ளங்கையில் வச்சுட்டு இப்போது இந்த உங்கள் உள்ளங்கையை வந்து பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா ஸ்ரீம் பிரிசின்னு எழுதியிருக்கிறது நல்லா பளிச்சுன்னு தெரியும். இதை பாருங்கள், படிங்க. அப்படியே இந்த காசையும் வந்து பாருங்கள். காலங்காத்தால் எழுந்ததும் காசில் கண்மொழிக்கிறதே நமக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை வந்து ஏற்படுத்தி தரும். அதுவும் இந்த வருட துவக்க நாளில் குபேரருக்குரிய வியாழக்கிழமை நாளில் நம்ம இதை செய்கிறோம் அப்படிங்கும்போது நிச்சயமாக நம்மளுடைய ஒட்டுமொத்த பண கஷ்டமுமே நம்மளை விட்டு நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ இந்த மாதிரி வந்துட்டு பார்த்துட்டு நைட்டு ஒரு அஃபர்மேஷன் சொன்னோம் இல்லையா, 4 திசைகள்லேருந்தும் பணம் என்னை தேடி வருகிறதுன்ட்டு, அதே மாதிரி நீங்கள் மறுபடியும் கூட சொல்லுங்கள். இல்லைன்னா நான் அந்த வீடியோவில் காலையில் கண்மொழிக்கும் போது ஒன்று சொல்லுங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதை கூட நீங்கள் வந்துட்டு சொல்கிறதுனா சொல்லலாம். இப்படி சொல்லி முடித்த பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுங்கிறத உங்கள் கணவர்கிட்டையும் உங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்டையும் சொல்லுங்கள். அவங்களும் வந்துட்டு பயன்படுத்தட்டும். அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட்டாலும் கூட அதுக்கு காரணம் வந்து நீங்கள் அப்படிங்கும்போது உங்களுக்கும் அந்த புண்ணிய பலனும் வந்து கிடைக்கும். இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.